எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார் திருவள்ளுவர். இன்னொன்னு சொல்றார், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். இது பாருங்க, மெய்ப்பொருளவே ரெண்டா பேசுறாரு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு பொருள் எவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்தாலும் அது சிறப்பாக கருதாதே, அது என்னன்றதை ஆராய்ச்சி பண்ணி பார். அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த ஞானம் தான் அவசியமானது. ஆராய்ச்சி பண்ணி அதை புரிஞ்சுக்க முடியாது, விட்டுட்டு அடுத்த வேலையை பார். அப்புறம் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளை பற்றி எவரை பற்றி எது உன் காதிற்கு வந்தாலும் அதை அலசி ஆராயக்கூடிய தன்மை உன்னிடத்தில் இருக்க வேண்டும். அதை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மையை எப்போது நீ இழந்து விடுகிறாயோ அப்போதே சிந்திக்கும் தன்மையை இழந்து விடுகிறாய். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நெருப்பு உங்க கையில இருக்கு, சிந்தனை இல்லாத ஒரு நெருப்பு உங்க கையில கொடுத்தனா அது வீட்டையும் கொளுத்தும் விளக்கையும் கொளுத்தும். நீங்க வீட்டை கொளுத்த போறீங்களா விளக்க கொளுத்த போறீங்களா? அப்ப நெருப்பும் இருக்கு, இப்ப அதை எப்படி பயன்படுத்தணும்ன்ற சிந்தனை அவசியமா இல்லையா? இன்று சிந்தனையை நாம் இழந்து விட்டோம். சிந்தனையில தாங்க எல்லா ரகசியமும் இருக்கு. சிந்திக்கணும். உங்களுக்கு பதிலே கிடைக்கலனாலும் சிந்திக்கணும், யோசிக்கணும். ஒய், இது பிக்கெஸ்ட் சீக்ரெட். இந்த ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஒய். இவ்வளவுதான். உங்களுக்கு ஒரே மந்திரம் சொல்லி தரேன், ஒய், ஏன், அவ்வளவுதான். ஒரு 1 ஹவருக்கு மேல லென்த்தி வீடியோவா www.parampurulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.